அனைவருக்கும் வணக்கம். 22 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், பலம், பலவீனத்தை நாம் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்க்கலாம் வாங்க. 2 2 22 என்று 2 ஆனது 2 முறை இந்த 22இல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 22இன் கூட்டுத்தொகையானது 4 என்ற எண் கிடைக்கிறதுங்க. 2 என்பது சந்திரனுடைய அமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. சந்திரனுடைய அறிவாற்றல் என்பது இந்த 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு 2 மடங்கு கிடைக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் 2 2ஐயும் கூட்டும் போது 4 என்ற எண் கிடைக்கிறதுங்க. 4 என்பது ராகுவின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. ராகு எண் என்பதால் மிக அசாத்தியமான துணிச்சலும் கற்பனை வளமும் மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகின்றனர். இந்த 4 என்ற எண் கூட்டுத்தொகையானது கிடைப்பதால் மிக அதிர்ஷ்டசாலியாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 22ஆம் தேதியில் பிறந்த நபர்கள். ஏனென்றால் சந்திரனுடைய வளம் என்பது மிக அதீதமாக காணப்படுதுங்க. 2 முறை 2 என்ற எண்ணின் அடிப்படையில் சந்திரன் இருப்பதால் ஒரு செயலை செய்வதற்கு முன் 4-5 தடவை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 22ஆம் தேதியில் பிறந்தவர்கள். ஏனென்றால் கொஞ்சம் கூட தவறு நடந்துவிடக் கூடாது என்ற அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அனைத்து விஷயத்திலும் எதிர்பாராத அளவிற்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மிக வலிமை வாய்ந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 22 என்ற தேதியில் பிறந்தவர்கள். இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. 4 என்பது கூட்டுத்தொகையாக கிடைக்கிறதுங்க. 4 என்பது ராகுவினுடைய சாராம்சம் அப்படியே வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பின் காரணமாக மிக அதீதமான மாற்றம் ஏற்படுங்க. ஏனென்றால் ராகு மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமான கற்பனைக்கும் எட்டாத உயர்ச்சியை, வளர்ச்சியை அடைவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ராகுவினுடைய வளம் குன்றிருந்தால் எதிர்பாராத அளவிற்கு சில சறுக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்குங்க 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. ஏனென்றால் ராகு என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மிகப்பெரிய பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த எண்ணின் அடிப்படையில் இருக்க இவர்களுடைய தனி சிறப்புகள், பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்னவென்று பார்த்தால் இவர்கள் நல்ல நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். தலைமை பொறுப்பு இவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அந்த தலைமை பொறுப்பை செவ்வன செய்து சிறப்புற நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை அரைகுறை மனதுடன் செய்யாத நபர்களாகவும் துணிச்சலுடன் அதை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சில சமயங்களில் தவறாக நடந்துவிட்டாலும் கூட அந்த தவறை ஒப்புக்கொண்டு அதை எப்படி சாமர்த்தியமாக சரி செய்வது என்ற சிந்தனையில் மிக வல்லவர்களாகவும் கெட்டிக்காரர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 4 என்ற தேதியில் பிறந்தவர்கள். எனவேதான் இவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக அதீத பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் இருக்கிறது. பாக்கியஸ்தாலிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 4 என்ற கூட்டுத்தொகை கிடைப்பதால். எனவே 22ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக பார்க்கப்படுகின்றனர். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதோடு மட்டுமல்லாது வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு பல தருணங்கள் உங்களுக்காக காத்திருக்கு என்பதை இந்த 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். நன்மைகளை விடைய தீமைகளே இவர்களுடைய மனம் அதீதமாக நாடும். என்ன காரணம் என்று பார்த்தால் தீமைகள், தடைகள் இவற்றிலிருந்து தான் நல்ல சிறப்பான பாடம் கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியான விஷயத்தை நன்கு படிப்பதன் மூலம் அதில் மிகப்பெரிய வெற்றி, அசுர வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும் என்ற அதீதமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றனர். எனவேதான் இந்த 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் சில விஷயங்கள்ல அதீதமான தோல்வி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது விதியும் இவர்கள் மீது தவறான பல பாதையில் இட்டு செல்வதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் உருவாக்கி தருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அப்படி தவறான பாதையும் சூழ்நிலையும் சற்று அமைந்தாலும் கூட அதில் தனது அறிவு திறனை பயன்படுத்தி எளிதில் வெளிவரக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றனர். இளம் வயதில் தீய பழக்கத்திற்கு அடிமையாவது உண்டு. ஆனால் வயது ஏற ஏற பக்குவம் அடைய அடைய அந்த தீய பழக்கங்களிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு மற்றவர்களையும் விடுவித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறந்த பக்குவமான குணம் பெறக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்கள் சூழ்நிலையை பொறுத்து இவர்கள் பழிவாங்குவது மற்றும் அவர்களுக்கு உதவி செய்வது போன்ற எதிர்பாராத விசித்திரமான குணங்களை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்கள் அதே சமயம் தக்க சமயம் வரைக்கும் காத்திருப்பார்கள். பொறுமையாக காத்திருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் இந்த 22
22ஆம் தேதியில் பிறந்தவர்கள். எனவேதான் இந்த 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுடன் பழகும் போது அதீத கவனமும் மிகுந்த எச்சரிக்கையும் கொடையுடன் இருக்க வேண்டும் மற்றவர்கள். ஏனென்றால் ராகுவின் சாராம்சம் எப்போது வெளிப்படும் என்பதை யாராலும் கணிக்க முடியாத ஒரு தனித்திறமை பெற்றவர்களாக இருக்கின்றனர் இந்த 22ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதுதான் மிகவும் பலவீனமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் வெகு எளிதில் போட்டிகள் பந்தயங்கள் என வந்துவிட்டால் அதில் வெற்றி பெற வேண்டும் என பல்வேறு விதமான திட்டங்களையும் எதிர்பாராத பல சூட்சமங்களையும் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி சாதுரியமாக வெற்றி பெறக்கூடிய மிக சிறந்த கெட்டிக்காரர்களாக பார்க்கப்படுகின்றனர். சில எதிர்மறையான குறுக்கு வழியாக இருந்தாலும் கூட அதை கையாளுவதில் கைதேர்ந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய செயல்பாடு காரணமாக பணம் என்பது அதீதமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளமையில நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நண்பர்கள் பழக்க வழக்கத்தின் மூலமாக பல்வேறு விதமான தீய சிந்தனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தீய சிந்தனையில் இருக்கவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த 22ஆம் தேதியில் இருப்பவர்களுக்கு அதீதமாக இருக்கிறது. வயது ஏற ஏற இவர்களுக்கு சற்று ஆன்மீகம் என்பது கூடுதலாகவே ஞானம் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யோகம் போன்றவற்றில் ஈடுபாடு என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது பெரிய அளவிற்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் நம்பிக்கையை தளராத ஒரு முக்கியமான நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். பெரியவர்களின் நட்பில் மிக பெரிய அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையுடன் பெரியவர்களை மதிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்கள் கண்டிப்பாக மிக நல்ல பல காரியங்களை செய்வதன் மூலம் சமுதாயத்தில் வளர்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நேர்மையாக வாழ்வதற்கு தன்னுடைய மூளையை அதிகமாக பயன்படுத்தி அந்த மூளை சொல்கிற வழி காரணமாக அனைத்து விஷயத்தையும் உன்னதமாக செய்து அவற்றில் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற கருத்துடன் அனைத்து விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் இயந்திர கருவிகள், வாகனம், அச்சு இயந்திரம், உணவு விடுதிகள், சினிமா, பொது வாழ்வு போன்ற துறைகளில் மிகப்பெரிய அளவிற்கு பிரகாசிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய அறிவாற்றல் என்பது எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த தொழிலின் தன்மையை அறிந்து கொண்டு அதில் 3 முறை 4 முறை திட்டமிட்டு பல முறை திட்டமிட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். காரிய வெற்றி அடைவது இவர்களுக்கு மிக எளிதான காரியமாக பார்க்கப்படுகிறது. இயற்கையிலேயே இவர்களுக்கு அறிவுத்திறன் என்பது சற்று கூடுதலாக இருக்கும். அதைவிட கற்பனையான விஷயங்கள்ல அதீத மனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி செலுத்தும் போது அதீதமான மாற்றம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. பெண்மணிகளும் பல்வேறு துறைகளில் மிக சிறந்தவர்களாக விளங்குவதற்கான வாய்ப்பு இந்த 22ஆம் தேதியில் பிறந்த பெண்மணிகளுக்கு இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பு என அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு வலுவான திறன் பெற்றவர்களாக இருக்கின்றனர் 22ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இப்படி 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் இருக்க பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பார்த்தோம். 22ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதையும் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் 22ஆம் தேதி பிறந்தவர்களை பார்த்தோம். மேலும் 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணங்களை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள். தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.